காலமாக திரைப்படத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு போராடி தாமதமான திருமணம், பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை, தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கே மிகவும் கஷ்டம், தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியலையே அப்படின்ற கழிவிறக்கம், இப்படி நிறைய கஷ்டங்களோட சண்முகம் ஒரு 20 ஆண்டுகளாக திரைத்துறையில் ஒரு இடத்த அடையணும் அப்படின்னு போராடிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம வெற்றியடையவே முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியில் இன்னைக்கு தான் கடைசி, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஊருக்கு போயிடலாம், ஊரில் போய் நம்மளுடைய பொழப்பை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த திரைப்பட முயற்சியை விட்டுட்டு ஊருக்கு போய் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், மனைவி பிள்ளைகளோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துக்கலாம், அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது, இன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நீங்கள் ஒரு இடத்துல நடிக்க வேண்டியிருக்கு வாங்க அப்படின்னு. சரி, இன்னைக்கு தான் நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம், இதில் நடித்தோம் அப்படின்னா ஒரு 1000-2000 கிடைக்கும், அது நம்மளுடைய பஸ் செலவுக்காவது உதவுமே அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. ஒரு கொலையுண்ட நபரா ஒரு பிணமாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நம்மளே மனதார செத்து போய் தான் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம், இது பிணமாக நடிக்கிறது பெரிய விஷயமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சு ஒரு முள் வேலியில் பிணமாக நடிப்பதற்கான ஒரு ஆயத்தத்தில் இருக்காரு. கூட உடன் பழகியவர்கள் என்ன செய்கிறாங்க, சண்முகம் இந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே நீ இன்னொரு சாரை போய் பாரு, அவருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் இருக்காரு, நீ அங்கே போனீங்கன்னா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. இவரோ சண்முகமோ நம்ம தான் இன்னையோட போயிட போகிறோம், சரி அவங்க கூட வேலை பார்க்குறவங்க ஒரு உத்வேகத்துக்காக நமக்கு ஒரு ஆறுதலுக்காக அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பெருசுபடுத்தாமல் இவர் இன்னைக்கு கேரக்டர் நல்லபடியாக நடித்து கொடுத்துருவோம் அப்படின்னு பிணமாக படுத்திருக்காரு. அடுத்தடுத்த டேக்குகள் போயிட்டே இருக்கு, டேக் ஓகே ஆகலை, இருந்தாலும் இவர் அவருடைய மேக்கப் இதெல்லாம் அவரை ரொம்ப உறுத்துது, மேக்கப் போட்டது நேரமாக ரொம்ப உறுத்துது. அதையும் பொறுத்துக்கிட்டு கண்ணை மூடி பிணமாக இருக்கிறாரு. அப்போது இதுக்கு முன்னாடி சினிமாவில் யாரெல்லாம் பிணமாக நடித்தாங்க, அவங்க எப்படி நடித்தாங்க, என்னென்ன படம், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருடைய மனசில் வருது. அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, அப்போ நம்ம உண்மையிலேயே இத்தனை காலம் முயற்சி பண்ணோமா, இத்தனை காலம் நம்முடைய முழு ஈடுபாட்டையும் ஒரு நடிப்பில் கொடுத்தோமா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு.